SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. விஜய் எப்படி அதிமுகவோட சேர்வார்? அவங்க வேற டீலிங் ஓடும். நீங்க அது நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் தனித்து நிற்பதால் திமுகவுக்கு தான் ஆதரவு. அப்ப இங்க இவங்க திங்க் பண்ண வேண்டியது திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணியை திமுகவுக்கு ஆப்போசிட்ல நிப்பாட்டணும். ஆனா இயல்பாவே நாம் தமிழர் பக்கம் இருந்து ஒரு பெரிய நிர்வாகிகள் கூட்டம் இங்க விலகுறாங்க. போய் சேர வேண்டிய இடம் விஜயா இருக்கு. அதுக்கப்புறம் சீமான் கடுமையா விஜயை விமர்சிக்கிறாரு. தொடர்ச்சியா நாம் தமிழர் இருந்து விலகுறவங்க பல்வேறு கட்சிக்கு போறாங்க. அதுல விஜய்க்கு போறது அதிகமா இருக்கே, அது ஏன், என்ன காரணம்? இதுக்கு காரணம் என்னன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தலையில தூக்கி வச்சு ஆடினதுதான் காரணம். கட்சியை விட்டு வெளியில போறவங்களும் மனிதர்கள் தான். அவங்கள ரொம்ப மலிவுபடுத்தி பேசுறதுலாம் ஒரு அபத்த அரசியல். அவர் என்ன சொல்றாரு, ஒரு இதுல பேட்டியில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் துப்பி விட்ட எச்சையை தான் வச்சு அரசியல் பண்றாங்கலாம் பேசுறீங்க. விஜய் தரப்புலையும் அது பேசியிருக்காங்கல்ல, அதுவும் நமக்கு விஜய் தரப்புல இவர் ஆதரவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்களும் ஒரு ஆதரவுக்காரம் பேசினாங்களே ஒழிய, சீமான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷமே விஜய் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள்ங்கிறத நீங்க அந்த ஊடகங்கள்ல அந்த விவாதங்கள் எல்லாம் பாருங்க, தெரியும். எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் ஒரு நடிகர். இப்ப வரைக்கும் அவர் நடிகர் தான். கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப கட்சி தலைவரா இருக்காரு. ஆனா அவரால் மற்ற கட்சி தலைவர்கள் போல எல்லாம் செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு அவருடைய இமேஜே வந்திருக்காரு. அவர் நம்ம உடனே நிவாரணத்துக்கும் கூட அவர் வீட்டுல உட்காந்தாங்க நிவாரணம் கொடுக்க முடியும், மறுக்க முடியுமா? நான் அதுக்குன்னு அவர் வந்துதான் கொடுக்கணும் நானும் சொல்லல. ஆனா அவரால் வெளியில வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமைது இல்லைங்க. சோ இந்த சிக்கல் விஜய்க்கு இருக்கு. சோ அவருடைய கட்சியோட வளர்ச்சிங்கிறது இதனாலே யாரெல்லாம் மக்களுடைய துயரத்துல பங்கு பெறுகிறார்களோ யாரெல்லாம் இருக்காரு சார், அதெல்லாம் நீங்க சும்மா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பங்கெடுத்திருக்காரு. எல்லா துயரங்களையும் உங்க கட்சி கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வந்ததுல சில பேர் இறந்தார்கள்ல, அதற்கே மக்கள் எல்லாம் விமர்சனம் செய்ததுக்கு அப்புறம் தான் உங்க கட்சியில இருந்து நிவாரணம்ங்கிறதே அறிவிக்கப்படுது. நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதிமுக ஒரு கூட்டணி வச்சு அதை வச்சு ஆதவர்ஜனை வச்சு இந்த பக்கம் உடச்சு அந்த பக்கம் சேர்த்து இது குரங்கு பண்ணு தின்ன கதையா போயிடும். இதெல்லாம் வேணாம். மக்களுக்காக நில்லுங்க. இங்க ஒரு தலைவன்கிறது யார் அப்படின்னா, முதலமைச்சர் நாற்காரியில் உட்கார்றவங்க எல்லாம் தலைவர்னு ஆயிட முடியாது. அவர் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அமர்த்தி கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்துல வருகிறார். அதனால மக்களுக்கு நல்லது நடக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா விஜய் எப்படி அதிமுகவோட சேர்வாரு சார்? அந்த இதுல அதிமுகவை பெருசா எதிர்க்கல இன்னும் விஜய். அதை வச்சு நமக்கு தெளிவா தெரியுது. திமுகவை தான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் எதிர்த்துட்டு இருக்காரு ஒழிய, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க வேற டீலிங் ஓடும். நீங்க அது நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அதிமுகவை எதிர்க்கிற இடத்துல விஜய் பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் தனித்து நிக்கிறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா தான் போய் நிற்கும். அதனால நானும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தனியா தான் நிக்கணும் விஜய் எல்லாம் நான் சொல்லல. விஜய் தனித்து நிற்பதால் திமுகவுக்கு தான் ஆதரவு. அப்ப திமுகவை விஜய் உண்மையாவே எதிர்க்கிறாரா அப்படின்னா அவர் தனிச்சு நிக்கிறதுல பயனே கிடையாது. ஏன்னா அவர் தனியா நிக்கிறாருன்னா என்ன ஆகும், திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் உடச்சிட்டு போவாரு. அதே போல எல்லாரும் தனியா நிற்கும் போது என்ன ஆகும், திமுக தன்னுடைய கன்சால்டேட் வாக்குகளை பயன்படுத்தியே ஜெயிச்சிரும். அப்ப இங்க இவங்க திங்க் பண்ண வேண்டியது திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணியை திமுக ஆப்போசிட்ல நிப்பாட்டணும். அந்த மெகா கூட்டணியை யாரால உருவாக்க முடியும்? விஜய்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இருக்குன்னாலும் கட்சி கட்டமைப்புலாம் விஜய் கிட்ட இன்னும் இருக்காது. ஏன்னா இப்பதான் புதுசா தொடங்கியிருக்காங்க. பெரிய அளவு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. தொண்டர்கள்னா ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு நிற்பாங்க ஒழிய, அதுலயும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. நீங்க கலா யதார்த்தம்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஏடிஎம்கே கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கட்டமைப்பை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் விஜய் அவர்களை துணை முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தி ஒரு ஸ்டைல்ல, ஆமா அந்த ஆந்திரா ஸ்டைல பவன் கல்யாணம் இவங்கெல்லாம் வராங்கல்ல, அந்த கான்செப்ட்ல இங்க பிளான் பண்ணுவாங்கிறதா என்னுடைய கணிப்பு. பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. அதுல இவங்களுக்கு என்னன்னா, பட்டியல் சமூக வாக்குகளை எப்படியாவது இந்த பக்கம் இழுக்கணும்னா திருமாவளவன் போன்ற ஒரு மேஜர் ரோலை உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. திருமாவளவன் உள்ள வரல அப்படின்னா அப்புறம் பாமகவை பேசுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இதுல விஜய் அவங்க கட்சிக்கு இப்போ நீங்க அவர் சொல்ற மாதிரி திருமாவளவனா ஒரு கணக்கோட அவர் இந்த கூட்டணி கொண்டு வர முயற்சி நடந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட ஒரு பேச்சு நடக்கும். ஆனா இயல்பாவே நாம் தமிழர் பக்கம் இருந்து ஒரு பெரிய நிர்வாகிகள் கூட்டம் இங்க விலகுறாங்க. அவங்களுடைய புகலிடம் போய் சேர வேண்டிய இடம் விஜயா இருக்கு. அதுக்கப்புறம் சீமான் கடுமையா விஜயை விமர்சிக்கிறாரு. தொடர்ச்சியா நாம் தமிழர் இருந்து விலகுறவங்க பல்வேறு கட்சிக்கு போறாங்க. அதுல விஜய்க்கு போறது அதிகமா இருக்கே, அது ஏன், என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தலையில தூக்கி வச்சு ஆடினதுதான் காரணம். வேற என்ன, வேற காரணம்லாம் இருக்க முடியாது. விஜய் அவர்கள் கருத்திலும் கொள்கையும் கோட்பாடும் பேசாமல் இருக்கும்போதே விஜய் என் தம்பி, அவனுக்கு துணை நிற்பேன் நானு, ஆள போறான் தமிழன் அப்படிலாம் வரும்போது எனக்கு தான் அந்த பாட்டு எழுதுனாங்கன்னு இவர் பேசினாரு. அப்புறம் மைக்கை பிடி கேம்பெயின் இது இன்னும் ஓப்பன் பண்ணுன்னு ஏதோ ஒரு சரக்கு விளம்பரத்துக்கு நடிச்ச மாதிரி அவர் பாடி வச்சுட்டு இருக்காரு, சாம்பியன் ஓப்பன் பண்ணுன்ட்டு.
அந்த பாட்டு வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு மைக்கை காட்டுறாங்க. அந்த பாட்டில் மைக் சின்ன எங்களோட தானே, எங்களுக்கு தான் அவர் ஆதரவாக நிற்கிறாருன்னு இந்த மாதிரியான தேவையில்லாத அரசியலை செய்தது நாம் தமிழர் தரப்பு தான். அது சீமான் தான் செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன். சீமான் கூட இருக்கக்கூடிய சில கூட்டம் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் தரப்புலையும் அது பேசியிருக்காங்கல்ல, அதுவும் நமக்கு விஜய் தரப்புல இவர் ஆதரவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் அவங்களும் ஒரு ஆதரவுக்காரம் பேசினாங்களே ஒழிய, சீமான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷமே விஜய் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள்ங்கிறத நீங்க அந்த ஊடகங்கள்ல அந்த விவாதங்கள் எல்லாம் பாருங்க தெரியும். நாம் தமிழர் ஆரம்பத்துல தேவையில்லாம அதிகமான முட்டுகளை கொடுத்தது. அந்த தேவையில்லாத முட்டுகளுக்கு அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. அந்த குட்டையை குழப்பினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு புத்தி வந்தா என்ன பிரச்சனை தான் வருது. நீங்க தமிழ் தேசிய பார்வைக்குள்ள விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு நமக்கு தெரியாது. அதுக்கான சமிக்கைகள் தெரிந்தது. அப்ப நீங்க என்ன சொல்லணும், தம்பி தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து செயல்படணுங்கிற சொல்ற வரைக்கும் உரிமை எல்லாமே சீமான் அவர்களுக்கு இருக்கு, அதை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு படி மேல போய் சீமான் என்ன பேசுறாருன்னா, தம்பி என்ன கொள்கை கோட்பாடு பேசினாலும் அண்ணன் அவனுக்கு துணையா நிப்பேன்லாம் பேசியிருக்காரு. ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாரு அவர். எதுக்கு இந்த நம்பிக்கை இருப்பாருன்னு? ஏன்னா அவருடைய ஆரம்ப கட்ட செயல்பாடுகள் அப்படிதானே இருந்தது. அதுதாங்க தேவையில்லாத அரசியல். இந்த தேவையில்லாத அரசியலை செய்ததால் தான் இன்னைக்கு வந்து இந்த பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடியவங்களாம் விடுதலை பெரும்பாலும் போறதுக்கான ஒரு பெரும்பாலும்லாம் இல்ல, நிறைய பேர் திமுகவும் போறாங்க, இதெல்லாம் பண்ற மாதிரி போறாங்க. ஆனா அந்த ஒரு குழப்ப நிலை ஏற்படுவதற்கு காரணம் விஜய்க்கு ஒரு நன்மதிப்பு அளவுக்கு அதிகமாக சீமான் அவர்கள் முன்கூட்டியே கொடுத்துட்டாருங்கிறத நான் சொல்றேன். ஆனா இந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா பல மாவட்டங்கள்ல வந்து நிர்வாகிகள் விலகுறாங்க. அதுக்கு அவங்க பல காரணங்களை சொல்றாங்க. தலைமை மீது விமர்சனம் வைக்கிறாங்க, எங்களை வளர விட மாட்டாங்க, அவர் மட்டுமே முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க விலகி போற இடம் தாவேக்கா இருக்கு. அங்கேயும் ஃபேஸ் வந்து விஜயா தான் இருக்க போறாரு. அப்படிங்கும் போது இந்த நிர்வாகிகள் மத்தியில் இந்த குழப்பம் ஏன் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம், அது நமக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவர் வந்து தொண்டர்களை மதிக்கணும். அந்த மதிப்பை கொடுக்காத எந்த தலைவரிடமும் தொண்டர்கள் நீடிக்க மாட்டார்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு அரசியல் விமர்சனம். வந்து கட்சியை விட்டு வெளியில போறவங்களும் மனிதர்கள் தான். அவங்கள வந்து ரொம்ப மலிவுபடுத்தி பேசுறதுலாம் வந்து ஒரு அபத்த அரசியல். அந்த அபத்த அரசியலை சீமான் அவர்கள் செய்யும் வரை அவருடைய கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது அவருக்கு தான் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு இதுல பேட்டியில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் துப்பி விட்ட எச்சையை தான் வச்சு அரசியல் பண்றாங்கலாம் பேசுறீ. இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக அரசியல் கட்சிக்குள்ள பேசக்கூடிய பேச்சுக்களே கிடையாது. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சுக்களும் கிடையாது. இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க அரசியலை வந்து உங்க கட்சிக்குள்ள உங்க கூட நின்னவங்ககிட்டே நீங்க இதை பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது ரொம்ப அபத்த அரசியலா நான் பாக்குறேன். அந்த அபத்த அரசியலை செய்யும் பொழுது உள்ள இருந்து வெளியில போறவங்கள தடுக்க முடியாது. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் அஃபண்ட் ஆவாங்க. அந்த அஃபண்ட் ஆகும்போது அவங்க வேற எதிர்நிலை எடுப்பாங்க. ஒதுங்கி போறதுங்கிறது ஒண்ணு, சரி வேண்டாம் இவரோட இருந்தோம் நமக்கு ஒத்து வராது, நம்ம ஒரு அரசியலை பார்ப்போம்ட்டு ஒதுங்கி போறதுன்னு ஒண்ணு. எதிர்நிலை அரசியலுக்கு நீங்களே புஷ் பண்ணி தள்ளி விட்டுறீங்கிறது தான் என்னுடைய விமர்சனம். இப்ப விஜய் அரசியல் நகரு தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது விஜய் வரதுனால யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு எல்லாரும் பேசும்போது தொடர்ச்சியா வந்து அவர் திமுக தான் எதிர்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்தது. நாம் தமிழர் அந்த லிஸ்ட்ல இல்லாம இருந்து நாம் தமிழர் ஒரு இணக்க சக்தியா தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறமா சீமான் அவர்கள் வந்து விஜய் விமர்சிக்கிறது, விஜய் வந்து விஜய் செயல அமைதியா இருக்கிறதும், நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியா போறது, இதை வந்து சீமான் எதிர்பார்க்கலையோ, அவர் நம்ம பக்கத்து இப்படி ரிவர்ஸ்ல இந்த விஜய் இந்த பண்ணுவாரு அப்படின்னு சீமான் எதிர்பார்க்காம இருந்ததுதான் இந்த சிக்கல். எதிர்பார்க்காம இருந்ததுனால தான் இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுலயும் நாம் தமிழர் தரப்பு ஒரு பெரிய தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. விஜய் வந்து போட்டு அடி அடிக்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு அளவுக்கு அதிகமாக முட்டு கொடுத்ததும் தவறு. ரெண்டாவது, இப்ப விஜய் வந்து ஒரு தவறான கொள்கை கோட்பாடு எடுக்கிறாருங்கிறதுனால அளவுக்கு அதிகமா போட்டு விஜயை கடிச்சு வைக்கிறதும் தேவையில்லாத வேலை தான். விஜயை வந்து நீங்க இக்னோர் பண்றது அங்க போறாங்க போது நம்ம அவரை விமர்சிச்சு நம்ம விஜயை வந்து எதிரி நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் ஒரு நடிகர். இப்போ வரைக்கும் அவர் நடிகர் தான், கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப கட்சி தலைவராக இருக்காரு. ஆனா அவரால் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் போலலாம் செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு அவருடைய இமேஜே அதுக்கு வந்திருக்காரு. அவர் நம்ம உடனே நிவாரணத்துக்கும் கூட அவர் வீட்டுல உட்காந்தாங்க நிவாரணம் கொடுக்க முடியும், மறுக்க முடியுமா? நான் அதுக்குன்னு அவர் வந்து தான் கொடுக்கணும் நானும் சொல்லலை. ஆனா அவரால் வெளியில வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைது இல்லைங்க. ஸோ இந்த சிக்கல் வந்து விஜய்க்கு இருக்கு. ஸோ அவருடைய கட்சியோட வளர்ச்சிங்கிறது இதனாலேயே பெரிய பின்னடைவை சந்திக்கும். இல்ல சார், நம்ம மற்ற நடிகர்கள் இப்ப கமல் அரசியலுக்கு வந்தாரு, அவரு சில உத்திகளை கையாளுடைய அரசியல், விஜயோட அரசியல், கமலஹாசனுடைய அரசியல் என்னாச்சு? அதுதான் அங்கதான் நான் ஏன் டிஃபர் ஆகிறேன்னா, விஜயோட அரசியல் ரொம்ப நுணுக்கமா ஆரம்பத்துல எல்லா அரசியல் தலைவர்கள் சீமானோட நெருக்கமா இருந்தாரு. இப்போ திமுக கூட்டணி நமக்கு பலமா இருக்கு, திமுக கூட்டணியாலதான் வின் பண்ணுது. சோ அப்ப அங்க திருமாவளவனை எடுக்கணும்னு அவர் ஒரு கேம் விளையாடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவை விமர்சிக்காம அதிமுக தாவேக்கா மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கலாமான்னு ஒரு கணக்கு போறாரு. சோ விஜய் இவ்வளவு தெளிவா கணக்குகளை நகர்த்தும் போது அவர் எப்படி நம்ம சாதாரண ஒரு நடிகர் எப்படி கடந்து போயிட முடியும்? இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒர்க் பண்றாங்கல்ல தாவேக்கா. நான் என்ன சொல்றேனுங்க, நீங்க இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணி விஜயை வந்து முதலமைச்சரா மாத்துறதுங்கிறது அரசியல் நீங்க நம்புனீங்கன்னா அது அபத்த அரசியலுங்கிற. நான்
விஜய் முதலமைச்சராக மாறுறது அரசியல் கிடையாது. அவர் மக்களுக்காக நிற்க போறாராங்கிறதான் அரசியல். இங்க ஒரு தலைவன்கிறது யார் அப்படின்னா, முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றவங்கலாம் தலைவர்னு ஆயிட முடியாது. யாரெல்லாம் மக்களுடைய துயரத்துல பங்கு பெறுகிறார்களோ, யாரெல்லாம் இருக்காரே சார், அதெல்லாம் நீங்க வந்து சும்மா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பங்கெடுத்திருக்காரு. எல்லா திரும்பவும் சொல்றேன், உங்க கட்சி கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வந்ததுல சில பேர் இறந்தார்கள்ல, அதற்கே மக்கள் எல்லாம் விமர்சனம் செய்ததுக்கு அப்புறம் தான் உங்க கட்சியில இருந்து நிவாரணம்ங்கிறதே அறிவிக்கப்படுது. படுதா இல்லையா? ஆனா கட்சியோட பொதுச் செயலாளர் இறந்த உடனே அதுக்கு உடனே கூட உங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசா கிடையாது. லேட்டாக தான் அந்த ரெஸ்பான்ஸே உங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஸோ இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. அவர் வந்து தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அமர்த்தி கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தில் வருகிறார். அதனால் மக்களுக்கு நல்லது நடக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் அவர் என்னமோ பண்ணட்டும். ஆனால் அதனால் மக்களுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரியான ஒரு அபத்த அரசியலெல்லாம் நாங்கள் இங்கே பேச முடியாது. மக்களுக்கு துணை நிற்கணும். இந்த இப்போ சில அறிக்கைகள் விடுறாப்புல அதெல்லாம் ஓகே, நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து அமைக்கக்கூடாதுலாம் சொல்கிறாரு, வரவேற்கிறேன். ஆனால் அவரோட இமேஜுக்கு, அவரோட பொட்டன்ஷியலுக்கு அந்த அறிக்கைகள் வந்து ஒப்புக்குச்சப்பா இல்லை. வேற என்ன ஒன்றும் இல்லை, விஜய் அவர்களை அந்த பரந்தூருக்கு வர சொல்லிடுங்களேன். நான் பாராட்டுறேன், கண்டிப்பாக பாராட்டுறேன். பரவாயில்ல, அவர் வராரு, ஒரு அரசியல் ஒரு ஆர்வத்தோட செயல்படுறாரு, நான் பாராட்டுவேன். சார் இனிமே இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம். அப்போ எலெக்ஷனை மனசில் வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னா அது அரசியலாக தானே பார்க்குறீங்க மக்களை. இப்போ அங்கே பரந்தூர் விமான நிலையம் எடுக்கக்கூடாது, அந்த நிலத்தை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறோம். டங்ஸ்டனுக்கு அரிட்டாப்பட்டியில் நீங்கள் டங்ஸ்டன் எடுக்க போகிறதுக்கு வராங்க, போராடுறாங்க. அது அந்த இடத்துல நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அதோடைய இது வீச்சு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் பயன்படுத்துங்க முதல்ல மக்களுக்காக. அதை நீங்கள் பயன்படுத்த தவறுறீங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதிமுக ஒரு கூட்டணி வச்சு அதை வச்சு ஆதவர்ஜனை வச்சு இந்த பக்கம் உடச்சி அந்த பக்கம் சேர்த்து இது குரங்கு பண்ணு தின்ன கதையாக போயிடும். அது இங்கே பிச்சு அங்கே தின்னுன்னு இதெல்லாம் வேணாம். மக்களுக்காக நில்லுங்க. நீங்கள் பெரும்பான்மையில கூட ஜெயிக்க முடியும். மக்களுக்காக நின்னா மக்கள் அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங் லீடர் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அச்சம் இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு அச்சப்படுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இவர்களுக்கு பின்னால் அதிகார வர்க்கத்துடைய கோரப்பிடிங்கிறது இருக்குங்கிறத என்னுடைய அதிகாரத்து மூலமா நல்லது செய்யணும்னு நினைக்கலாம்ல சார். நீங்க நாமளா ஒரு மக்கள் நல்லது செய்யறதும் அதிகாரத்தின் மூலமாக நம்ம தமிழக மக்களுக்கு இது வரைக்கும் நடந்த நன்மைகள் என்னன்னு கேட்கிறேன் நான். சொல்லுங்க. நீங்க அணுகுலை வராம போயிருச்சா, இல்ல உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வராம போயிருச்சா? மழை பெய்யும் போது இப்பதான் பருவனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு புயல் வரப்போகுதுன்ட்டு. எல்லாம் தலையா புயல் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்றும் பண்ண முடியுமா? எல்லாம் அப்படியே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிலையில்லாத வாழ்க்கையில் தானே சென்னை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் தமிழக மக்களுக்கு நடந்த நன்மை என்ன? சும்மா நாங்கள் 2000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், இந்த மலிவு பிச்சை போடுற மாதிரியான ஒரு அரசியலே செய்யாதீங்க. மக்களை வந்து பிச்சைக்காரர்களாக கருதி கொண்டு இவர்களுக்கு இவ்வளோ போட்டால் போதும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இது ரொம்ப அபத்தம். அப்புறம் பாதிக்கப்படுறாங்க, நிவாரணமே கொடுக்க பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? வரலாறு இங்க மக்கள் இயற்கையில் வரலாறு காணாத மழை பெய்யுது. வரலாறு காணாத மழை இல்ல. நீங்க தவறான அரசியல் கொள்கைகள், கோட்பாட்டு கொள்கைகள்னால இன்னைக்கு சென்னையை நாசம் பண்ணி வச்சிட்டீங்க. சென்னையில வந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சா தண்ணி உடைஞ்சு போறதுக்கு அத்தனை நதிகள், 3 நதிகள் போற ஒரு ஊர்னா சென்னைங்க. அது வேற எந்த ஊர்லயுமே தமிழ்நாட்டுல 3 நதிகள்லாம் போல. அந்த நதிகள்ல தண்ணி இப்போ போதா? ஏன் போகல? நீங்க உங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல நீங்க குளிக்கிறீங்க, தண்ணி வெளியில வடிகால் ஓட்டை போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஓட்டையை அடைச்சி வச்சுட்டு குளிச்சிங்கன்னா தண்ணி நிரம்புமா நிரம்பாதா? இந்த ஒரு அடிப்படை அறிவும் கூட இந்த தமிழக அரசுக்கு இல்லையா? உங்க வடிகாலாக இருக்கக்கூடிய 3 நதிகளையும் நீர் பாசனம் என்பது ஒழுங்கா போகாம இருக்கு, தடைப்பட்டு இருக்குன்னா அதை தூர்வானீங்களா ஒழுங்கா? இன்னைக்கு வரைக்கும் கூவ நதியில ஒழுங்கா தண்ணி போறது இல்லை. தேங்கி 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 குட்டைகள் போல தேங்கி நிக்குது தண்ணி. ஏன் தொடர் ஓட்டம் இல்லை? அப்ப ஊர்ல வரக்கூடிய தண்ணி வந்து நதியில கலந்து நதியின் மூலமா கடல்ல கலக்கிறது தானே இயற்கை. அதை ஃபுல்லா அடைச்சு வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தொட்டி கட்டி நாங்க தண்ணியை எவ்வளவு தண்ணி சேமிச்சிருவீங்க? அதுக்கப்புறம் தண்ணி அடுத்து மழை பெய்ய திரும்ப உள்ள இருக்க தண்ணியில எடுத்து ரோட்ல விடுறது எப்படி வடிகால் ஆகும்? இது எல்லாமே முறையற்ற அரசாங்கத்துடைய நிலைதான். இன்னைக்கு சொல்றாரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு விளக்கம், ஒரு ஆர்கிடெக்ட் விளக்கம் கொடுத்திருக்காரு. பாலம் கட்டுறது எப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இவ்வளவு தண்ணி எல்லாம் வந்தா தாங்குற மாதிரி எல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு. இதுதான் பேச்சு. அதை எதிர்பார்த்து தானே கட்டணும். ஆறுனா வெள்ளம் வரதான் செய்யும். வெள்ளம் வந்தா பாலம் தாங்கணும். அதுக்கு தான் கட்டிடக்கலை, அதுக்கு தான் ஆர்கிடெக்ட். வெள்ளம் வந்தா கட்டணம் தாங்காதுங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் உட்காந்து கட்டிட்டு இருக்கு? வெள்ளம் ஒரு ஆத்துல வெள்ளம் வருமா வராதா? ஆத்துல வெள்ளம் வராதுன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு? ஆறுனாவே வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சிட்டு தானே கட்டணும். வெள்ளம் வரும்னு யாரும் எதிர்பார்த்தா அப்படின்னா வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னா அப்புறம் அது எதுக்கு அதை கட்டுறீங்க?
அப்போ இது எல்லாமே மோசடி தானுங்க, இது எல்லாமே ஊழல் தானுங்க. ஒரு அவ்வளோ செலவு பண்ணி கட்டுற ஒரு பாலம் வந்து அப்படியே ஒரு தண்ணிக்கு அடிச்சுட்டு அப்படியே ஒரு இது உடஞ்சி சாக் பீஸ் உடஞ்சி போகிற மாதிரி உடஞ்சி போகுது அப்படின்னா என்னத்தை போட்டு இரும்பை போட்டு கட்டியிருக்காங்க, என்னத்தை சிமெண்ட்டை போட்டு கட்டியிருக்காங்க? தாங்கி நிற்க வேண்டாம், ஏதோ சின்ன சேதம்னா பரவாயில்ல, அப்படியே அப்படியே உடச்சிக்கிட்டு போகுது, அது பேந்துக்கிட்டு போகுது, தண்ணியில் மேந்து போயிட்டு இருக்குது. தர்மாக்கோல்ல கட்டினாங்களா என்னமோ தெரியல நமக்கு. இந்த தர்மாக்கோல்ல மிதக்க விடுற அரசியல்வாதிகள் தான் நம்ம ஆட்கள். அப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது. நம்ம மக்களுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, வழக்குகள் வாங்கிட்டு சிறைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் உண்மையான அரசியல்வாதிகள். மித்தவங்க எல்லாருமே இந்த சும்மா இந்த ஒரு மக்களுடைய வாக்குகளை வாங்கி நான் நாடகம் ஆடுறது. இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக விஜய் இருந்தார் அப்படின்னா அவர் ஜெயிக்கலாம், அதிகாரத்தை கூட அடையலாம், ஆனால் அவரால் எந்த நன்மையும் மக்களுக்கு அடையாதுங்கிறது என்னோட கருத்து. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.